கவர்னர் என்று சொல்லி. இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் எங்களுடைய உள்ளத்துல வராதபடி நாங்கள் அதை காத்துக் கொள்ள வேண்டும். என்ன தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பான். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமானது. முதலாவது நாங்கள் ஆண்டவரை உண்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற வழியில, அவருக்கு ஆராதனை செய்கிற வழியில இந்த காரியங்கள், இந்த சத்தியம் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பலனை தரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும், அதாவது சங்கமம் வானொலி கூடாகவும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. பாஸ்டர் விக்டர் பாலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அழைக்கிறோம் சிஸ்டர் கிரேஸை. சிஸ்டர் கிரேஸ் முதலாக இந்த வானொலியில தன்னுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் சங்கமம் வானொலி கூடாகவும் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே சகோதரியை வாழ்த்துகிறோம். சிஸ்டர், உங்களோட வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் அல்ல, எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த இடத்திலுமா பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வாயில போடுற, இருதயத்துல போடுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜீவனுள்ள வசனம், கால்களுக்கு தீபம், எப்பொழுதும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தையே தேவனாயிருந்து இந்த நாட்களில் ஜீவ வசனங்களை நாங்கள் சொல்லும்படியாக தேவன் எங்களை தந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் வழி நடத்துறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானியாக்குறதுமா இருக்கு. உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இதயங்களிலே வாசமாயிருக்கிறோம். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நாங்கள் நிறையப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறபடினால அவருக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி. இந்த வேளையிலும் இந்த வார்த்தை நான் நாவு, அந்த அதிகாரம் நாவிலே எப்படி இருக்கிற இந்த தலையங்கத்துல தான் அந்த நாவினால நாங்கள் பேசும்போது அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் அது தீய வார்த்தைகளா இருந்தாலும் அது செயல்பட முடியும். அதை பற்றித்தான் நான் இந்த நாளில இந்த வார்த்தையில எடுத்திருக்கிறேன். நாவின் அதிகாரம், எங்களுக்கு நாவில அதிகாரம் இருக்கிறது. அப்படியாக நாங்கள் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களை வாக்குத்தத்தம் அந்த ஊற்றில் இருந்த அந்த இருதயத்து ஊற்றில இருந்து உடன்படிக்கையின் ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடியா வாக்கு தத்தத்தை பிடித்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்று எங்களுடைய இருதயத்துல புறப்படுற. அப்ப எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் எங்களை இருதயத்தை எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அந்த நாங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது இருதயத்தை நினைவுனாலதான் எங்களை இருதயத்துல வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அப்ப இருதயத்துல நாங்கள் என்னத்தை எடுக்கணும்? ஜீவ வார்த்தைகளை. அப்ப உலகம் சொல்லும் அந்த பொருளாதார வீழ்ச்சி, கிறிஸ்தவ ஜீவியம் என்றது, அந்த பொருளாதாரம் இந்த நாட்கள்ல எல்லாம் டவுனா போய்கொண்டிருக்கு. அப்படியான வசனங்களை பேச எடுக்கும் போதே நாங்கள் அத நீதிமான் எப்படி வாழ வேணும் என்றதை, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததும் இல்லை, கைவிடப்பட்டதும் இல்லை, நீதிமான்கள் எப்படி வாழுகிற நீதிமானுக்கோ என்றால் நன்மை பலனாய் வரும். அப்படியான வார்த்தைகள் எடுத்து நாங்கள் எதிர்மறையாக பேசப்படுகிற வார்த்தைக்கு புறம்பான ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் எங்களை வார்த்தை நாங்கள் எப்படி பேசுறோமோ நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி கிடக்கிறது. அப்ப அடுத்தது சொல்லி இருக்கிறது மரணம். நீதிமொழி 18:20 அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் வயிறு திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்.
அதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. எப்பவும் நாங்கள் மரணமும் ஜீவனம்னு சொல்லிக்குள்ள ஜீவன். அப்ப அந்த ஜாக்கோபு சொல்றார், என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் வாயை திறக்கும் போது அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறினால் அவன் பூரண புருஷன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் பேசும்போது நாவை ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துறது எப்படியோ அதே போல அந்த நாவிலே எங்களுக்கு அதிகாரம் வச்சிருக்கிறது. ஏனென்றா இப்பொழுதும் பாருங்க, அந்த அவயவங்களை தான் நாங்கள் பேசி ஆதியிலே எப்பவும் பாருங்க, ஆண்டவர் ஆதியாமத்துல சொல்றார், இருளா இருந்த இடத்தை அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்து காணப்பட்ட போது ஆண்டவர் பேசுறார். எப்படி என்றால் வெளிச்சம் உண்டாக கடவுள். அவர் இருளை கூப்பிடவே இல்லை. அப்படியாக நாவு எங்களுக்கு அந்த குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியா அவைகளின் வாய்கள் கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லுறது. அப்ப அந்த இது நாங்கள் குதிரையின் கடிவாளம் அதன் சரீரம் முழுவதையும் திரும்ப செய்கிறது. அப்ப அதே போல கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடன் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகள் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. அப்ப இப்பொழுதும் அந்த நாவால நாங்கள் பேசுறது அது முக்கியம் என்றதை இந்த வார்த்தைகள் சொல்றது. ஏனென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமிய தேவன் அவர் நாவினாலதான் அதை உருவாக்கினார். தேவனால் எல்லாம் கூடும். அவரோடு இணைந்து நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய பங்கு இருக்கிறது எப்பொழுதும் ஏனென்றால் விசுவாசித்தேன், அதை பேசினேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை கொரிந்தியர்ல சொல்லப்படுது. விசுவாசத்தை அதை பேச வேணும். நாங்க சில நேரம் தெரியும் தானே என்றுட்டு வாய இறுக்கி மூடிக்கொண்டிருந்தோண்டு தெரியும் தானே இதை பேசக்கூடாது. அப்படி இல்லை, நாங்கள் பேசித்தான் அந்த சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சே வறுமையை மாத்திரம் தரும் என்று நீதிமொழி 14:23 சொல்றது. அப்ப தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப எப்படி நாங்கள் அந்த சிறிய ஒரு நாவு எப்படி அந்த காட்டை கொளுத்துவது போல நாங்கள் ஒரு சின்ன வார்த்தை அது சும்மா பேசிட்டோம்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனா அது அப்படியே அது அதுக்குள்ளாக இருந்து எப்படி கிரிய செய்யற என்பதையும் ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் ஆரோக்கியம் உள்ள நாவு அந்த நீண்ட அந்த வாழ்ந்த எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும் நாவு. ஏனென்றால் நாங்கள் பேசும்போது என்னத்தை பேசுறோம் என்றது முதல் முக்கியம். அதான் அந்த வசனம் சொல்றது, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. மார்க்கு 55 எஸ்ஐயா 55 அந்த வசனம் 10 சொல்றது, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அப்படியே எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் எங்களிடத்து திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப நல்ல காரியங்களை உறைந்த மழை எப்படி வானத்தில் இருந்துங்க நல்ல விதையை நாங்கள் விதைச்சிருக்கும் போது அது நல்ல கனிகளை கொடுத்து அந்த என்னென்ன விதையை நாங்கள் போட்டோமோ நல்ல தரமான விதைகளை போடக்குள்ள கனி எப்படி அதன் காரியமாய் வாய்க்கும்னு சொல்லிக்க எதிர்மறையான பிழையான வார்த்தைகளும் அது அப்படியே பலிக்கும். ஏன்னா நாங்கள் பேசுறபடியா எங்களுக்கு அந்த தேவரகமான அந்த ஆண்டவரை போலயே எங்களை சாயலை அவர் உருவாக்கினபடினால நாங்கள் பேசுறது அப்படியே நடக்கும். அப்ப தேவரகமான அந்த வாழ்வு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால தேவன் மாதிரியே அவரை போலயே நாங்கள் பேசலாம், உருவாக்க முடியும், எங்கள் நாவினால உருவாக்க முடியும். அப்ப நல்ல சொல் எப்போ என்னண்டா ஒரு சொல்லேக்குள்ள வெள்ளித்தட்டுல வச்ச பொற்பளத்துக்கு சமானமா ஒரு நல்ல சொல். அப்ப நாங்கள் அதை பேசுறது எப்படி என்றதை நாங்கள் இந்த நாட்கள்ல அதை கற்றுக்கொள்ளணும். ஏனென்றா நாளாந்தம் அந்த அறிக்கை செய்யும் போதும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. சில வார்த்தைகளை இது தெரியும் தானே என்று நாங்கள் என்னடா அதை திரும்பவே சொல்லுகிறோம், என்ன திரும்ப திரும்ப சொல்றபடினால அப்படி. ஆனால்
அதுல உள்ள பலன் அது வெறுமே வராது. அந்த பலனை நாங்கள் இந்த நாட்கள புசிக்கத்தக்கதாக தேவனுடைய நல்வார்த்தைகளை எடுத்து அது பிள்ளைகளுக்காகவோ அல்லது திருமண வாழ்வுக்காகவோ அந்த வாழ்வு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, பிரிவினைகள், குடும்பங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை, ஒற்றுமை இல்லை, அப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல நடந்து கொண்டு வருது. ஆனா வார்த்தையால நாங்கள் உருவாக்க முடியும். அதை இரண்டாம் ஆண்டவர் சொல்றேன் நான், எப்படி இயேசு கிறிஸ்து சபையை நேசித்து போஷித்து காக்கிறது போல கணவன் தன்னுடைய சொந்த மாமிசத்தை பகைத்தவன் உண்டோண்டு வேதம் சொல்லுறது. அதே போல இந்த சொந்த மாமிசம்தான் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கணவன் மனைவி உறவு. அந்த உறவை நாங்கள் கொச்சப்படுத்தாதபடிக்கு அந்த உறவில் எப்பொழுதும் அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை கூடாக சமாதானம், சந்தோஷமான குடும்பங்கள் எப்படி என்ற அமெரிக்கான தாபரமும் பேர்க்கப்படாத கூடாரமாக காணப்படுமாம். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றா அந்த அரண்மனை வீடுகள் குடும்ப உறவுகள்ல கட்டப்பட்டிருக்கணும், குடும்ப பிள்ளைகள் எப்படி வளரணும் என்று. அப்ப நாங்கள் எப்படி இதை உருவாக்க முடியும் என்று சொன்னால் எங்களுடைய நாவு, இந்த நாவினாலதான் நாங்கள் பேசி பேசி என்னடா உலகத்து காரியங்கள் சொல்லிவினோம். அந்த அப்படி பிரிஞ்சு போட்டினோமாம், பிள்ளைகள் இப்படி குழப்படியாம், பிள்ளைகள் அதை செய்கிறார்கள், தவறான வழியில போகிறார்கள். அப்ப அதை நாங்கள் பேசுகிறதால எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, அந்த ஒரு முளத்தை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுறார். அதன் பிரகாரம் நாங்கள் வாயை திறந்தால் ஒரு நல் வார்த்தையில இந்த நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் இயற்கையாகவே நாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வோம்னு சொல்லி சுகம் சரீர சுகத்துக்காக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சரீரத்தை பார்த்து பேசுங்க, நீங்கள் ஒழும்பேக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டு எழும்புங்கன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. என்னென்றால் கர்த்தருக்குரிய சரீரம் கிறிஸ்து தாமே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டுட்டார், நோய்களை சுமந்துட்டார், அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம். அது அவர் எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்களுக்கு சமமா எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுறதுன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நாங்கள் வாயில வச்சு சொல்ல எதிராளியின் கொண்டு எங்களுக்கு சதி திட்டங்களை அவன் போடுவான். என்னடா திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்ன நல்ல காரியம் இருந்தாலும் அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான் என்று கிடக்குது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். அப்ப பிசாசானவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அது ஆயுதம் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாயில வச்சு அதை சொல்லும் போது எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஏன்னா முன்ன சொல்லேக்குள்ள இப்போ சொல்லப்படுது இந்த எரேமியா 17 அதிகாரத்துல மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சவன் இப்படி உவர்நிலத்துல செடியை போல அந்த கரளையான செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்ப நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இப்படித்தான். என்னென்னா தன் நம்பிக்கையாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போ. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பஞ்சகாலம் வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது, தேசத்துல இப்படி ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி என்று சொல்லிக்குள்ள எங்களுக்கு பாருங்க மழை தாழ்ச்சியான்னு சொல்லிக்குள்ள இந்த
சந்தர்ப்பமா இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டிருக்கக்குள்ள கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் எந்த ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை என்றதை இந்த நாட்களே இந்த வார்த்தை கூடாக அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் அதை சுதந்திரிக்க முடியும் என்றால் நாங்கள் தேவனோடு சுதந்திரரும் கிறிஸ்துக்குள் உடன் சொந்தமா இருக்கிறபடி அவர்கள் கூறிய வாக்கள் அனைத்தும் கிறிஸ்துக்கள் எங்களுடையது ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அப்ப அவர் எங்களுக்கு ஏற்கனவே கல்வாரியில சம்பாதித்து தந்த சகல தியாக பலி நன்மைகள் எங்களுக்கு சுதந்திரமா இருக்கும் போது அந்த சுதந்திரத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றோம் அந்த திறவுகோல் வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் என்னென்ன தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டுமோ என்னென்ன சந்தர்ப்பங்களுக்கு பயன்படுத்துறோம். உலகத்துல ஆண்டவங்களை விரும்புறதே நாங்கள் இந்த உலகத்தை பல்லோக நன்மையை பூலோகத்திலே அனுபவிக்கும்படியாகத்தான். பல்லோக நன்மை அங்க போயின்னா அங்க சுதந்திரம் எவ்வளவோ நிறைவா இருக்கிறது பரலோகத்துல. ஆனா அந்த பரலோகத்துல நன்மை இந்த பூமிக்குள்ள நாங்கள் நிறைவேற்றத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப அது அவ்வளவு நாங்கள் அனுபவிக்கணும் என்று தேவன் விரும்புறார். எங்க அப்பா விரும்புறது வந்து சகல நன்மைகளை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்க மாட்டேன். அப்ப அதை நாங்கள் எங்களைத்தான் தெரிந்து கொண்டார். அப்ப எங்களை தெரிந்து கொண்டபடினால இந்த நாட்கள்ல இந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஒவ்வொரு தினமும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அந்த சிறப்பான சுதந்திரம் உண்டு. எங்களுக்கு தான் அந்த சிறப்பான சுதந்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சிறப்பான சுதந்திரத்தை நாங்கள் எப்படி இந்த பூமிக்கு கொண்டு வருகிறோம், எப்படி இந்த வார்த்தைகளால நாங்கள் அதை திறவுகோள் ஒரு ரூமுக்குள்ளே ஒன்று வைரம், ஒன்று வைதூரியம், ஒன்று கோமேதகம், அப்படியான அந்த 12 கற்கள்னு சொல்லி அப்படியான நிறைவுகள் இருக்கும் போது அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்குள்ள வந்து நாங்கள் எந்த ரூமுக்குள்ள எந்த நல்ல பொருட்கள் நல்ல வெகுமதிகள் இருக்கைக்குள்ள நாங்கள் எதற்கு தேவையானதை நாங்கள் அதன் கீயால தான் எடுக்கணும். அதே போலதான் இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது வாயில இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்ப அந்த வார்த்தைகளை சொல்லிக்குள்ள பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான அப்ப அந்த பூரணம் பரிபூரணம், அந்த பரிபூர்ணமான நன்மை அந்த பூமியில நாங்கள் அனுபவிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுகிற அப்பா சந்தோஷப்படுகிறார். ஏன்னா இந்த பிள்ளைகள் அதை சரியானதை எடுத்து பயன்படுத்தி இந்த நாட்கள்ல வாழுகிறார்கள் என்றால் ஆண்டவருக்கு அது என்னன்னா நாங்கள் இப்ப வியாதியா இருக்கிற தேவனுக்கு பிரியமே இல்லை. நகரவாசிகள் வியாதிப்பட்டு இருக்க வேண்டாம்னு சொல்ற நகரவாசிகள். அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனையோ வியாதிகளால பேரா எத்தனையோ சொல்லுவார்கள். அந்த வியாதி இப்படி வந்துட்டு இந்த வியாதி அதை அலங்கரிச்சு சொல்ற மாதிரி சொல்லுவார்கள். அதை நாங்கள் உடனே கேன்சல் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால வியாதி இல்லை இந்த பூமியில. வியாதி நாங்கள் விழுந்து போன உலகத்துக்குள்ள எல்லா இதுகளும் இருக்கு, சீர்கேடுகள் இருக்குது, வியாதிகள் இருக்கு. ஆனா அதை நாங்கள் மேற்கொள்கிறது எப்படி என்றா எங்களோட வாய் அந்த உதடுகளின் வார்த்தைகளினாலதான் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்றதை இந்த நாட்கள்ல நாவு வந்து ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் என்று வசனம் கூறுகிறது. ஆரோக்கியமாக வாழும்படி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கும் ஜீவ ஓட்டத்தை நாவு அழித்து விடும். அதுக்காக ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே சுகமளிக்க அந்த சக்தி சரீரத்தில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு வியாதியையும் பலவீனத்தையும் தோல்வியை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அவற்றை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை வெளியிடுகிறார். அப்ப அந்த தோல்வியான வார்த்தைகளை நாங்கள் அப்ப வெளியிடுகிறோம். அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தீய வார்த்தைகளை பேசியக்குள்ள நாங்கள் வெளிவந்த உடனே அது வான மண்டலத்துல நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை நிலைத்திருந்து அது செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க சொல்லும் போது அந்த வார்த்தை செயல்படுகிறது எப்படியோ அதன் காரியமா வாய்க்குமெண்டா தீய வார்த்தைகளும் அதன் காரியமா அது வந்து வாய்க்கும். அப்ப அதுக்காக நாங்கள் பேசும்போது அதன் உத்தம நிதானிப்பு அறிவோட பேசணும். தேவ ஞானத்தை பேசுறோம்னு சொல்லி கிடக்கு. அந்த தேவ ஞானம் அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாங்கள் பேசும்போது இந்த உலகத்துக்குள்ள தீங்கான காரியங்கள் அந்த வர விடாதபடிக்கு நாங்கள் தடை பண்ண முடியும். ஏண்டா உலகத்துல எல்லாம் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலக ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்றேன். அந்த ஜெயமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னா நாவை பயன்படுத்தணும். நாவு பயன்படுத்துறதுக்குள்ள வந்து நல்வார்த்தைகளை என்னென்று அவர் சொல்றார். நீங்கள் தேவனுடைய வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு 1 தெசலோனிக்கர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனிதர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலன் செய்கிறது. அப்ப அந்த யார் விசுவாசிக்கக்குள்ள எங்களுக்கு உள்ள பெலன் செய்கிறது. அப்படியான அந்த வசனம் எங்களுக்குள்ள எப்படி
ஒவ்வொரு இதுல வசனங்களும் எங்களுக்குள்ள எப்படி கிரிய செய்யற உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுத்தக்கதா விசுவாசத்தினாலே கிறிஸ்தவங்கள் எங்களை வாசமா இருக்கிறோம் அவருடைய அன்பிலே. அப்ப அந்த வேத வசனங்கள் எப்படி அந்த உள்ளான மனிதன்ல வல்லமை பலப்படுகிறன்றதை பேர்ந்து அந்த இருதயத்துல நாங்கள் நிரப்பின உடனே அந்த நிறைவினாலதான் வாய் பேசும். அந்த எப்படியான தீய வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நாங்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரைக்க இந்த தீய வசனங்களை நாங்கள் பேசாமல் அந்த நன்மையானவைகளையே நாங்கள் பேசிக்கொண்டு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட இந்த வார்த்தைகளை நல்ல வசனங்களை நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது நல் வார்த்தை என்றால் தேவனுடைய வேத வசனம் தான். அப்ப அந்த வேத வசனங்களை நாங்கள் எடுத்து பேசும்போது எல்லாவற்றுக்காகவும் அவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகள் சுகத்துக்காக தந்திருக்கிறார், ஆரோக்கியமா நாங்கள் எப்படி இருக்கணும் இந்த ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுறது. அதே போல நாங்கள் எப்படி ஐஸ்வர்யானாக மாறுவோம் அந்த ஐஸ்வர்யம் அவர் சம்பாதிக்கான பலனை தந்திருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. போக்குவரத்துல எப்படி பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளியே புறப்பட்டு போனா வளர்கிற கொடுத்த கன்று நாங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. எங்கள் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும். கண் இருளடியாது பலன் குன்றாது அப்படியாக சொல்லி கொண்டு போயக்குள்ள பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்த முடியாது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வழியில வீட்டில எல்லாம் ஆசீர்வாதம் தான். அப்படியான ஆசீர்வாதமான பேச்சுகளை பேசும்போது கண்ணால பாக்குறது, ஒரு தேவைக்கு நாங்கள் ஒன்றுக்கு ஜபிக்கும் போது அதை நாங்கள் ஒரு வார்த்தையில எழுதி என்றாலும் அதுல என்னடா அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்ப ஒரு உறவுகளுக்குள்ள அந்த அன்பு அப்படி வரணும்னா நாங்கள் அந்த வார்த்தை எடுத்து திரும்ப 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 நாவினால நாங்கள் சொல்லி அதை தியானிக்கும் போது அந்த அன்பு எப்படி அந்த சில நேரம் முரட்டுத்தனமா பிள்ளைகள் என்றாலும் சரியான இதுகள்ல வந்துட்டு ஒரு பேசுவார்கள் அப்படியா வேண்டியது. ஆனா அப்படியான நேரத்துல அன்பா இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அவரிடமிருந்து எப்படி அன்பு செலுத்தக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோமோ அந்த அன்பு தான் எங்களுக்குள்ளாக வெளிவரும். ஏண்டா எங்களால முடியாதான் மனித பிராரமா பார்த்தால் இது எப்படி நடக்கும். ஏனென்றா சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பேசிடுவோம் உடனே. அந்த எமோஷன் ஒரு உணர்ச்சி எப்படி வருதுன்றா டக்குன்னு ஒரு பிள்ளைகளுக்கு கோபம் வருது, தாங்கள் என்ன செய்யறன்னு தெரியாம சில நேரத்துல முடிவெடுக்கிறார்கள். அப்படியான நேரத்துல கூடிய நாங்கள் சொல்லணும் இந்த இதை யோசிச்சு எப்படி ஆவியானவர் எங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், இது இந்த வீட்டை எடுக்க வேண்டாம், இது உனக்கு அது சரி வராது அப்படி என்று எல்லாத்தையும் அது ஏனென்றா அவருடைய சத்தத்தை நாங்கள் அதை எப்படி கேட்கணும்னு பழகி கொள்றோன்னு சொல்லி அதை நாங்கள் நிதானிச்சு ஆண்டவர் தான் இதை சொல்றேன். இந்த திருமணத்தை நாங்கள் திடீரென்று நடத்தலாமோ என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறது. அதை ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார் எங்களுக்குன்னு சொல்லி எடுக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் அவரோட தியானம் பண்ணியக்குள்ள இல்லை இது சரி வராதுன்னு சொல்லி அப்படியே ஒரு லேண்டை வாங்கினாலும் என்னென்றாலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அவர் வார்த்தத்துவமுள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறபடினால ஒவ்வொரு இதிலும் ஆனா பழகி கொள்ளணும். அவருடைய சத்தம் எப்படி அவர் பேசுறாரு எங்களுக்கு சரியான வழி நடத்தலுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ற ஆவியானவர் எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்தும் போது நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி இதை பெற்றுக்கொள்ளலாமோன்னு சொல்லி கேட்கக்கூடிய அவர் அதற்கு கூடி பதில் சொல்லுவார். அப்படியான ஒரு சத்தத்தை நாங்கள் பழைய கொள்ளணும். அது முற்றிலும் எப்படி அது எங்களுக்குள்ள வடிவமைச்சு தருகிறேன்டா தேவனுடைய வார்த்தையை முழுமனைய தியானம் பண்ணி அந்த வார்த்தையை நாங்கள் திரும்ப திரும்ப தியானம் பண்ணும்போது அது தெரிஞ்ச வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா அண்டைக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அந்த வார்த்தை அண்டைக்கு பேசும். எங்களோட ஹோலுக்குள்ளதான் இருக்கும். அவ்வளவு நாளும் பார்த்து கொண்டிருப்போம். ஆனா நாங்கள் வெளிக்கிடும் போது பலம் கொண்டு திடமனதாயிரு ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போய்க்கோ ஒரு இது தேவைக்கு போய்க்குள்ள வந்து அண்டைக்கண்ணா அந்த வார்த்தை அந்த ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி காட்டப்படும். என்னென்றால் அது பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அப்ப பலம் அந்த திடமனதாய் போகும்படி கூடி பேசுவார். ஆனா அந்த வார்த்தை ஹோலுக்குலாம் அந்த வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை முன்னால இருக்கிறது. ஆனா அண்டைக்கு தேவைக்கு ஆவியானவர் எப்படி அதை பேசினால் உடனே அந்த இதுல வந்து இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் அந்த உங்களை ஆட்கொள்ளும்படி அந்த ஆண்டவர்கிட்ட சமாதானம். அப்ப நாங்கள் போய் ஒன்றை தெரிவு செய்யக்கையும் வந்து அது ஃபுல்லா நாங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுறோம். ஏனென்றால் அது வந்து எங்களுக்கு ஆண்டவர் பேசுறேன்னு சொல்லி அந்த ரேமாவா அவர் வந்து எப்படி அந்த
வெளிச்சமா எங்களுக்குள்ள வந்து அதை பேசுன மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. அப்ப நாங்கள் எப்பொழுது பார்க்கையும் வந்து தேவனுடைய அதான் அந்த எதிர்மறையான வார்த்தைகளை நாங்கள் அந்த மலையை எவனாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போண்டு சொல்லி வாயாலாம் சொல்லணும். தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன். அப்ப அந்த மலையா இருக்கிற இந்த சூழ்நிலைகள், மலையா இருக்கும் வருத்தங்கள், நோய்கள், துன்பங்கள், அல்லது ஒரு ஒரு குடும்பங்கள்ல பெரிய குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு இது இருந்தாலும் அது எதிர்மறைதான், அது மலைதான். அந்த மலையை பார்த்து இந்த எப்போ வந்து மலையை பற்றி பேசாமல் மலையை பார்த்து இந்த இந்த சூழ்நிலை இப்ப தள்ளுண்டு, சமுத்திரத்திலே தள்ளுண்டு, அது எவ்வளவு ஏனும் சந்தேகப்பட எவனாலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்றேன் என்று ஆண்டவர் சொல்றேன். அப்ப நாங்கள் சொன்னபடியே ஆகும். அப்ப எதிரடியாக கிரிய செய்ற எல்லா அந்தகார வல்லமைகள், அந்தகார கிரியைகள் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், ஏனென்றா நெடுகவே பயப்படுற காரியம், நாங்கள் பயந்து பயந்து உலகத்துல வாழ ஆண்டவங்களை தெரிவு செய்யலை. ஏனென்றா இப்பொழுதும் நீ திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை, நீதியால் ஸ்திரப்படுறத இந்த இது பயத்தை, அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எதிராளியும் கொண்டு வர்ற எல்லாவற்றையும் அவன் தந்திரத்தை நாங்கள் அறியாத நாங்கள் இல்லையா, அவன் தந்திரம் அப்படித்தான் அந்த கலங்க வைக்கிற இருதயத்தை கூட கலங்க வச்ச உடனே தேவையற்ற நினைவுகள், எண்ணங்கள்லாம் முதல் வர்றது. இந்த ஆவிக்குள்ள போகிறையில எண்ணத்துல வரும். மனதுல வந்த உடனே நாங்கள் அதை நம்பிடுறது, அவன் பேசிக்கொண்டு இருந்த எண்ணத்துல வரைக்குள்ள. அப்ப பேர்ந்தாத நாங்கள் இருதயத்துல எடுத்து அதை பேசிடுவோம் அப்படி. அப்ப அதை நாங்கள் எல்லாம் உத்தம நிதானிப்புன்னு சொல்லி, அதுதான் இந்த அறிவு எங்களுக்கு எப்படி வரணும்னு சொன்னா, தேவன் நாங்கள் எப்படி இந்த வார்த்தை ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் தேவ வார்த்தைகளை பேசி 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 அதை சுதந்திரிக்கும் போது நாவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த நாவை கட்டுப்படுத்தும் போது உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதைதான் தப்பானதுகளை பேசி தப்பானதுகளை எண்ணங்கள் பிறகு திரும்ப நாங்கள் அதை அவ்வளோத்தையும் பொறுக்கி எடுக்காமல் நிதானமா நாங்கள் இந்த நாட்கள்ல இப்படியான பேச்சுகளுக்கு ஜீவ வசனம், அதான் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்த வரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவற்றையும், ஜீவன் என்று சொல்லிக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள எல்லாம் அடங்குது, சோயல்லாயும் என்னென்றால் அந்த இல்லாத வாழ்வு வந்து எல்லா விதமான நன்மை எங்களுக்கு கிடைக்கணுமென்றதான் அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினது என்று இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம், இச்சையிலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அறிகிற அறிவினாலதான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை எங்களை தந்தருள். அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணி பேசும்போது அந்த எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கைன்னு சொல்லி நாங்கள் சொல்லும் போது அந்த உள்ளத்துல இருந்து வரணும். அந்த அடியாழத்திலிருந்து தேவன் இந்த வார்த்தையில சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படிதான் சொல்லி இருக்கிறோம். அந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால நாங்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைகளின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, அந்த வார்த்தை தான் அந்த வெளிச்சம், இந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எங்களுக்குள்ள அந்த வார்த்தையா வெளிச்சமா இருக்கிறபடினால நித்தமும் நாங்கள் நடக்கிற வழியை அவர் காண்பித்து நடக்க வேண்டிய வழி இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்ற அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒவ்வொருத்தரும் வாழ தேவன் தந்த இந்த பூமியில அருமையான வாழ்க்கையை வாழத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஏனென்றா ஒரு நாளும் இப்படியான கவலையோடையும் கண்ணீரோடையும் வாழுகிறது தேவன் அப்படி என்றா எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்க தேவையில்லை. அவர் சிலுவையில மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட இருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்ட ஆபிரகாமுடனே ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாக அவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிட்டு. அப்ப அந்த வாக்கு தத்தம் சந்ததி சந்தானம் எப்பவும் வந்து பூமியில பலத்திற்கும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதிலே வாழ்ந்து பிழைத்திருக்கும்படியாக தேவன் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது. அந்த ஆத்துமாவில வயிறுக்கு எப்படி சாப்பாடு நாங்கள் போட்டு உடலுக்கு போகுதோ அதே போல ஆத்துமா வாழ்கிறது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய், அப்ப எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகள பெருவளாயும் இருக்கும்படி அவர் சகலவித கிருவைகளையும் எங்களுக்கு பெருக செய்ய வல்லவராயிருக்கிற இந்த நாட்களில் நான் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து சகல துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொடுத்து கேட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேவன் உங்களோட பேசின அந்த வார்த்தையை குறித்து வார்த்தை